தேனு, என்னக்கா பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல தேனு, சும்மாதான். நீ போ, பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் ஹெல்ப் மட்டும் பண்றியா? ஏன்க்கா மறைக்கிற? என்ன மறைக்கிற? உன் மனசு எனக்கு தெரியும்க்கா. எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு வலிய பொறுத்துக்கிட்டு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி நடிக்காதக்கா. அது மேலும் மேலும் உனக்கு கஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்கும். அக்கா, எனக்கு உன் பிரச்சனை புரியுது. அழுகையெல்லாம் அடக்கி வைக்காத, எதுனாலும் அழுதுரு. உன் மனசுல இருக்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்லு. எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நீ இருக்கன்னு அடிக்கடி சொல்லுவேன்லக்கா. அதே மாதிரிதான்க்கா உனக்கு நான் இருக்கேன்க்கா. சொல்லுக்கா. இந்த வீட்டுல நடக்கிற எதையுமே என்னால ஏத்துக்கவே முடியல. சிபி மாமாக்கு எனக்கு தெரியும்க்கா. நீ வார்த்தைக்கு தான் அவரை மாமான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்க. ஆனா உள்ளுக்குள்ள உனக்கு அந்த ஆசை இருக்குதானே? மனசுல இருக்கிறதெல்லாம் உடைச்சு பேசுக்கா. என் புத்தி யதார்த்தத்தை ஏத்துக்கிட்டாலும் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. நமக்கு பிடிச்ச உரிமையான ஒரு உறவை இன்னொருத்தவங்க நம்ம கண்ணு முன்னாடியே எடுத்துக்கும் போது ஒரு வலி இருக்கும்ல, அந்த வலியை நான் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் தேனு. என்னதான் எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக்கிட்டாலும் என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. எனக்கு அவரு வேண்டாம். அவருக்கு பிடிச்ச பொண்ணையே அவரு கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு நானே தான் சொன்னேன். ஆனா அவரு இன்னொரு பொண்ணோட பார்க்கும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்கா? அத்தை, ஆசாரி எப்ப வருவாரு? எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சு. வந்துருவாரு மீனா. நல்ல நேரம் 10 to 12ன்னு காலண்டர்ல போட்டிருக்கு. அதுக்குள்ள பூஜையை முடிச்சிடலாமேன்னு தான் கேட்டேன். அம்மா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் தம்பி. வணக்கம். ஏன் லேட் ஆயிடுச்சு? வர்ற வழியில கொஞ்சம் டிராபிக் ஆயிடுச்சுமா. சரி, சீக்கிரம் பூஜை ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிச்சிடலாங்கம்மா. அம்மா தாயே, இந்தாங்கம்மா. நல்லா இருக்கு. பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாமா? வாங்கம்மா. சார். அம்மா, தாலிய பாருங்கம்மா, நசுங்கி இருக்கு. என்ன ஆசாரி, தாலி எப்படி பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க? இல்லம்மா, அது என்ன, தாலி நல்லா தானே இருந்துச்சு? நான் கொண்டு வரும்போது நல்லாதாம்மா இருந்துச்சு. ஆனா எப்படி இப்படி நசுங்குச்சுன்னே தெரியலம்மா. அதெப்படி நல்லா கொண்டு வந்த தாலி சேதாரமாகும்? நீங்க கொண்டு வரும்போதே சேதாரமா கொண்டு வந்திருப்பீங்க. என்னத்த, வேற ஏதாவது நல்ல ஆசாரிய பாத்துருக்கலாம்ல, இப்படி பண்ணி வச்சுட்டாரு. என் தொழில் மேல சத்தியம், நான் சுத்தமான பொருளை செஞ்சுதான் கொண்டு வந்தேன். இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே தெரியலம்மா. அத்தை, இப்ப என்ன பண்றது சொல்லுங்க. கல்யாணத்துல பொண்ணு கழுத்துல ஏற போற திருமாங்கல்யம் இப்படி சேதமா இருக்குன்னா கட்டிக்க போறவனோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்க.
அப்போ என் பிள்ளைக்கு மீனா பதறாத. எப்படி அத்தை பதறாம இருக்க முடியும்? கடவுளே, எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற? மீனா, ஏற்கனவே கோவில்ல பூசாரி இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள பல தடங்கல்கள் வரும்னு சொன்னாரா இல்லையா? ஆமா. அதோட இதையும் ஒரு தடையாத நம்ம பார்க்கணும். என்னம்மா, ஒரு சடங்காவது நல்லா நடக்குதா? எல்லாத்துலயும் ஏதாவது ஒரு ஏடா கூடம். இந்த சம்யுக்தாக்கும் சிபி தம்பிக்கும் கல்யாண பேச்சை எடுத்ததுல இருந்தே பிரச்சனை தான். ராசி இல்லாதவளா இருக்கா ஜனாமா. இவ இந்த வீட்டுக்கு வர்றது நல்லதில்ல போல. அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. கடவுள் ஏதாவது ஒரு சோதனைய திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இது மாதிரி மாங்கல்ய பூஜையில தாலி சேதாரமாகறதெல்லாம் நல்ல சகனமே கிடையாது. இந்த கல்யாணம் நடக்குமானே தெரியலையே. இப்படி நடந்தா தாலி கட்டுற பையனுக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்க. அத்தை, எல்லாரும் என்னென்னமோ பேசுறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்றது? பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா